கிளேடியேட்டர் 2. கிளேடியேட்டர் படத்துடைய 2ஆம் பாகம். ரிட்லி ஸ்காட் மிக அற்புதமான ஒரு இயக்குனர். உலகம் முழுக்க நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சிருக்கிற ஒரு இயக்குனர் அவர். கிளேடியேட்டர் முதல் பாகம் வந்தப்பவே அந்த படத்தை ரொம்ப எல்லாரும் பாராட்டினாங்க, ரசித்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். ஏன்னாக்கா அந்த படத்துடைய காட்சி அமைப்பு, திரைக்கதை, தொழில்நுட்பம் எல்லாமே அவ்வளோ ரொம்ப அருமையாக இருந்தது. வரலாற்றை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தியிருந்தார் அந்த இயக்குனர். அதனாலேயே அவரை ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். 24 வருஷங்களுக்கு முன்னாடி இதோடைய முதல் பாகம் வந்துச்சு. அதற்கு பிறகு இந்த படம் இப்போ வந்திருக்கு. முதல் பாகத்தை பார்த்து தான் 2வது பாகத்தை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கும் இந்த 2ஆம் பாகம் பிடிக்கும். இல்லை சார், நான் முதல் பாகத்தை பார்க்கல, நான் செகண்ட் பார்ட்டு தான் நான் பார்த்தேன்னாலும் அந்த கதை உங்களுக்கு எப்படி முதல் பாகத்துலேருந்து சில விஷயங்களை எடுத்து 2ஆம் பாகத்தோடு கொடுக்கணுமோ அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அதனால் 2ஆம் பாகம் மட்டும் பார்க்குறவங்களுக்கும் அந்த படம் புரியும், பிடிக்கும். சரி, இப்போ இந்த படத்துடைய கதைக்கு வரலாம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசர்கள் மிக மோசமான மனிதர்களாக இருந்தாங்க. அந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிப்பாங்க, அந்த கஷ்டங்கள்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை 2 அரசர்கள் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கே குடிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, மக்களை பற்றி எந்த கவலையும் படாமல் இருப்பது, விளையாட்டு போட்டிகளை நடத்தி மக்களை திருப்திப்படுத்துறது, இப்படி தான் இருப்பாங்க. அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய படை ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களுடைய தளபதி பெரிய அற்புதமான ஒரு தளபதியாக இருக்கார். அவங்க நிறைய நாடுகளில் போய் சண்டை போடுறாங்க, பிடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற வீரர்களில் அடிமைகளாக இவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இவங்களுடைய பொழுதுபோக்கே என்னன்னு சொன்னாக்க, வெளிநாடுகளில் சண்டை போட்டு அந்த நாட்டை பிடித்த பிறகு அந்த நாட்டில் இருக்கிற வீரர்களை இவங்க நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள கிளேடியேட்டர்களாக மாற்றி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத விட்டு அதை ஒரு பொழுதுபோக்கை மக்களுக்கு காட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு. ஒருவேளை அந்த கிளேடியேட்டர்கள் மக்களுடைய ஆதரவை பெற்று அவங்க பிரபலம் அடைஞ்சிட்டாங்கன்னா, அந்த கிளேடியேட்டர்கள் விருப்பப்படும் பொழுது அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுத்து திருப்பி அனுப்பிடுறாங்க. இதுதான் அவங்க நாட்டில் காலங்காலமாக செஞ்சிட்டு இருக்கிற விஷயம். மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் அந்த அரசர்கள் நடந்துக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் நாயகன் யார், எங்கேருந்து வந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணார், அந்த நாட்டை ஏற்கனவே முன்னாடி ஆண்டவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவை அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கதை போகுது. இந்த கதையை முழுசாக நான் சொல்லிட்டேன்னாக்கா அது இந்த கதையை சிதைச்ச மாதிரி ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தியேட்டரில் போய் முழு படத்தையும் பார்த்து நீங்கள் ரசிங்க. இருந்தாலும் நான் இப்போ இந்த மற்ற விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த படத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி நான் இங்கே பேச விரும்புகிறேன். படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரபலமான ஓவியர்கள் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பெயிண்டிங்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த விண்டேஜ் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே விஷுவல் எஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. தத்ரூபமாக கப்பல் கண்ணு முன்னாடி நிற்கும். கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய குரங்குகள் கூட சண்டை காட்சி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜ குரங்குகள் கண்ணு முன்னாடி இருக்கும். காண்டாமிருகம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு காண்டாமிருகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எங்கேயுமே விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ண மாதிரி இருக்காது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படத்தில் அத்தனை துறை சார்ந்த கலைஞர்களும் ரொம்ப அழகாக வேலை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான ட்ரெஸ்ஸை நம்ம கண் முன்னாடி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே நீங்கள் அதை புதுசாக பண்ண மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த பழைய காலத்து உடைகள் மாதிரியே இருக்கும். அவங்க பயன்படுத்தின கத்தி, ஆயுதங்கள் நிறைய சொல்லலாம். இந்த படத்தை அவ்வளோ சொல்லலாம். அவ்வளோ அழகாக அந்த படத்தை இயக்குனர் பண்ணியிருக்காரு. இந்த வயசில் அவர்
அவருக்கு 80 வயசுக்கு மேலே ஆகுது. 80 வயசுக்கு மேலே வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான படத்தை அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கே நம்ம அவருக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டுகளை நாம கொடுக்கணும். அப்புறம் இந்த படங்களுடைய காட்சி அமைப்புகளில் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய வரலாற்று படம் பண்ணுறேன்னு சொல்லி காட்சிகளை அப்படியே வெட்டி 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 ஒட்டி ஒட்டி இவங்க பண்ண தவறுலாம் தெரியாமல் படம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த படம் அப்படி இல்லை. லெங்க்த்தான ஷார்ட்ஸ்லாம் கூட இருக்கும். கதை வந்து அப்படியே மெதுவாக ஆரம்பத்துலேருந்து நகர்ந்து அப்படியே அதோடைய மையத்தை நோக்கி போயிட்டு அதோட இறுதி வடிவத்துக்கு போயிடும். அவ்வளோ அழகாக கதையை அப்படி நகர்த்திட்டே போவாங்க. ஈவன் ஃபைட் சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டைட்டிலில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா ABCDEFGH வரைக்கும் கண்டினியூட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த படத்துடைய ரொம்ப சிறப்பம்சமான விஷயங்கள். ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ பியூட்டிஃபுல். அவங்க காட்டுற கடற்கரை காட்சியாக இருக்கட்டும், அவங்க காட்டுற அந்த மைதானமாக இருக்கட்டும், அந்த புழுதி பறக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அற்புதம். இசை வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல். அதில் பின்னணி ஒலி குறிப்புகள், அந்த வாள் மோதி கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம், குதிரை குளம்பொலி, அந்த காண்டாமிருகம் அந்த ஸ்டேடியத்தில் வரும்போது வரக்கூடிய அந்த சவுண்டு, மக்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம், இப்படி எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நடிகர்கள் வந்து அவ்வளோ அட்டகாசமாக எல்லா நடிகர்களுமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் முன்னாடி நடித்தவங்களையும் இந்த படத்தில் சில ஆர்டிஸ்டில் கண்டினியூட்டிக்காக அதில் நடிக்க வச்சுருக்காங்க. டென்சல் வாஷிங்டன் அவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நடிப்பு. எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து படம் பார்த்த மாதிரியே இருக்காது. நீங்கள் வந்து அந்த நாட்டுக்குள்ளே போய் இருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம். இதெல்லாம் இந்த படத்துடைய சிறப்பம்சங்கள். அதனால் ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் படத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அவ்வளோ பெரிய போர் காட்சிகளில் நிறைய வீரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் கூட வழக்கமாக வர சினிமாக்களில் வர மாதிரி கதாநாயகனுக்கு வந்து குறைவான பாதிப்புகள் ஏற்படுற மாதிரியான சில விஷயங்கள் இதில் இருக்குது. அவ்வளோ பேர் அம்பு விடுவாங்க, அவ்வளோ நெருப்பு பறந்து விழுவோம். ஆனால் கதாநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சின்ன சின்ன காயங்கள் மட்டும்தான் ஏற்படும், பெருசாக ஏற்படாத மாதிரியான சில அந்த போர்க்காட்சிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து தண்ணியை ரொப்பி அதுக்குள்ளே வந்து சுறா மீன்லாம் உள்ளார நிறைய எஃபெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நிஜமாலும் அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகளை பார்த்தா தான் தெரியும். அப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சுறா மீன்லாம் கொண்டாந்து ஒன்றுனா கடல் அளவுக்கு தண்ணி ரொப்பணும். அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் அதுக்கெல்லாம் சாத்தியமாக அவ்வளோ தண்ணி ரொப்ப முடியுமா அப்படின்லாம் தெரியல. ஆனால் அப்படி ஒரு சண்டை காட்சியை உள்ளார படத்தில் வச்சுருந்தாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்ல முடியுமே தவிர பெருசாக தவறுகள் எதுவும் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இல்லை. ரொம்ப அற்புதமான படம். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களுக்கு பண்டைய ரோமானிய பேரரசு பற்றி காட்டணும். அந்த அரசு, கலாச்சாரம், மக்கள், அவங்க ஆண்ட முறை, அதனால் ஏற்பட்ட தவறு, இதெல்லாம் தர்மத்தை, நியாயத்தை கற்றுக் கொடுக்கணுன்னாக்க நிச்சயமாக குழந்தைகளோட நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். பாருங்கள்.